இப்போ வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும், பெரிய பிள்ளைங்க இருக்கும், இளைஞர்கள் இது மாதிரி எல்லோரும் இருப்பாங்க. ஆண் குழந்தைங்களும் இருக்கும், பெண் குழந்தைங்களும் இருக்கும். சில பக்கம் ஆண் குழந்தை மட்டும் இருக்கும், சில பக்கம் பெண் குழந்தை மட்டும் இருக்கும். ஆனால் அதை படிக்க அனுப்புகிறீங்கள்ல, படிக்க சொல்லும்போது ஏன்னா கொஞ்ச நேரம் விளையாடவும் விடுங்க. விளையாட விடாமல் எந்நேரமும் படி 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 படின்னு தான் சொன்னீங்கன்னு வச்சுக்க, அது என்னால் அப்படி ஒரே இதாக அந்த பிள்ளைங்களுக்கும் மனசு விட்டு போயிடும். படிக்கிறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கொஞ்சம் நேரம் விளையாட போகலாம், கொஞ்சம் நேரம் படிக்க சொல்லலாம். அப்புறம் அது மாதிரி அதாவது ரொம்ப குழந்தைங்கள ரொம்ப திட்டக்கூடாது. ஓரளவு தாங்க சொல்லுங்கள். என்னன்னு அந்த புள்ள அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், இந்த பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், நீ என்ன மார்க் வாங்கியிருக்க, உனக்கு தான் ஒரு வேலையும் வைக்கலையே, உனக்கு படிக்க தானே வேலை, படித்து நிறைய மார்க் வாங்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்க அப்படின்னு ரொம்ப குழந்தைங்கக்கிட்ட டார்ச்சர் பண்ணாதீங்க. சரி ரைட்டு, இப்போ வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கியா, ரைட்டு, அடுத்த அரையாண்டு தேர்வில் இன்னும் கொஞ்சம் அதிகம் வாங்கணும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லணும். எந்நேரமும் இதில் இப்படி வாங்கியிருக்க, உனக்கு என்னென்ன ஜாமான் வாங்கி கொடுத்தேன், உனக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, அவ்வளோ தூரம் வாங்கி கொடுத்து நீ இது மாதிரி மார்க் வாங்கியிருக்க, என்ன படிப்பு படிக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அது அப்படியே மைண்டில் ஏறி போயிடும். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, அந்த சிந்தனையோடவே பள்ளிக்கூடம் போகும். அது மாதிரி வச்சுக்காதீங்க. ஓரளவு சொல்லிட்டு சரி ஒரு நேரம் விளையாண்டாலும் ஒரு நேரம் படிடா அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, இப்போ 5வது முடித்ததையும் 6வது போவாங்க. 6வதுலேருந்து 12வது வகுப்பு போகிற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா 5வது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக படிச்சுடுவாங்க. 5வதுக்கு மேலே போனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சுருங்க. அப்படியே சரி இப்போ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கியா, அடுத்த எக்ஸாமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும். அது மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பேசி, சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப பேசி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருங்க, படிக்க வச்சுருங்க. அப்புறம் அவங்களாம் சரி இதை எழுதணும், அதை எழுதணும், எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ 10ஆம் வகுப்பு பரீட்சை ரொம்ப முக்கியமானது. 11, 12 எல்லா பொறுப்புமே ரொம்ப முக்கியமானது. இப்போ 12ஆம் வகுப்பு பரீட்சையானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் முடித்து தான் அதுக்கப்புறம் எந்த கோர்ஸாக இருந்தாலும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 12ல் என்ன நம்ம மார்க்கு கம்மியாக வாங்கிட்டா அம்மா அப்பா திட்டுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் பயப்படாதீங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, பசங்க பயப்படவே மாட்டாங்க. எதுக்காக இருந்தாலும் மார்க் கம்மியாக போகலாம் பார்த்துக்கலாம், இதில் இன்னொரு வேலை இருக்குது அப்படி. ஒரு வேலை உள்ளவனுக்கு தான் ஒரே வேலை, வேலை இல்லாதவனுக்கு எல்லா வேலையும் உண்டு. அது பசங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பயப்படுறீங்க. ஆனால் பயப்படாதீங்க. சரி போ, கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் வந்துருச்சா, ரிசல்ட்டில் மார்க் கம்மியாக வந்துருச்சா, சரி அதே பயப்படலாம். சரி அடுத்தது கொஞ்சம் படித்து எழுதிடும். உங்களால் எவ்வளோ முடியுதோ, உங்கள் மூளைக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவு படிங்க. படிக்கக்கூடியவங்க நல்லா படித்தவங்க. சப்போஸ் எக்ஸாமில் முழாண்டு தேர்வுலையும் சரி, பொது தேர்வுலையும் சரி கொஞ்சம் மார்க்கு கம்மியாக வந்துட்டாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. அதை பற்றி பயப்பட வேணாம். அப்பா அம்மா ரொம்ப திட்டினாலும் அதை பற்றி ஒன்றும் பண்ணிக்காதீங்க. சரி ரைட்டு. ஏன்னா அதுக்காக தான் இப்போ தேர்வு, சிறப்பு தேர்வு வைக்கிறாங்க. அதில் எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்றலாம். அதை பற்றி ஒன்றும் பார்க்க வேணாம், எதுவுமே யோசனை பண்ண வேணாம். இவ்வளோ மார்க் போயிடுச்சே, நம்ம எப்படி வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா திட்டுவாங்களே, இங்கே வந்தால் பள்ளிக்கூடம் வந்து திட்டுவாங்களே அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரிசல்ட் வந்தாலும் எப்படி ரிசல்ட் வந்தாலும் அதை பற்றி பயப்படாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் துணிச்சலோடு இருங்க. சரி இதான் முடியலையா, அடுத்து சரி வேறு கம்ப்யூட்டர் போய்க்கலாம், இதே வேறு கோர்ஸ் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பயப்படாமல் தில்லாக இருங்க. எதுலேயுமே வெற்றி பெற்றலாம். புரியுதுங்களா? பாய், தேங்க்யூ.